சிஎம் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிஎம்மை பற்றிய ஒரு பதிவு தான் இது. யாரும் மேலே தள்ளிடாதீங்க. ஏதோ ஒரு கரண்முடான ஒரு பையன் நடிக்க வந்தான், இவன்லாம் நடித்து இவன் படத்தை யார் பார்க்குறது அப்படின்னு ரொம்ப கேவலமாக நினச்சிங்க ஆரம்பத்தில். அதே நடிகரை 63 வயசான நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன் அவருக்கு. நான் அவர் கட்சி ஆரம்பித்த மறுநாளே இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டேன். டிவிகே இது தளபதி விஜயின் கழகம், இது தமிழக வெற்றி கழகம். தளபதி விஜயின் கழகம், இது தமிழக வெற்றி கழகம். தமிழகம் இனிமேல் ஜெயிக்கும், அது தலை நிமிர்ந்தே தான் நிற்கும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டேன். ஆனால் யாருமே சரியாக பார்க்கல, யாரும் லைக் பண்ணல, வியூவர்ஸே இல்லை. சரி, இது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ரசிகர் அதிகம் இல்லை பொழுது அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் என் மனசில் ஒரு இது இருந்தது, கண்டிப்பாக இவர் கண்டிப்பாக சிஎம் ஆகிடுவார், கண்டிப்பாக இவர் ஜெயிப்பார் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்துடுச்சு, எனக்குள்ளே வந்துடுச்சு. எல்லோரும் சொன்னாங்க ஒரு சீட்டு வராது, ஒரு தொகுதி டெபாசிட்டும் வாங்க மாட்டார், சிவாஜி நேசனே ஒரு டெபாசிட் வாங்கல, அவ்வளோ பேர் நடிகர் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் மட்டும் என் மனசில் மட்டும் கண்டிப்பாக ஒரு ஜெயிச்சிருவார் ஒரு எண்ணம் இருந்துன்னே இருந்ததுங்க. அது கண்டிப்பாக நடந்துச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும், போக போக பாருங்கள், கண்டிப்பாக தமிழகம் செழிக்கும், தலை நிமிர்ந்து நிற்கும்.